இன்னொரு TWS. என்னடா இன்னொரு TWS? OnePlus TWS Vivo அப்படிங்கிற பேர்ல வந்தா எப்படி இருக்கும்? இல்லாட்டி Vivo TWS தான் OnePlus வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தப்பு. இந்த டிசைன் வேற, அந்த டிசைன் வேற. அப்படியாடா? சீரியஸா? இந்த OnePlusல வந்து இன்னும் நல்லா இருக்கும். சரி, இது வந்து 6000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு ப்ரோ. அதாவது 5990க்கு லான்ச் ஆயிருக்கு. பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 7990 போட்டிருக்காங்க. Vivo TWS இயர்போன் நியோ, சம்திங் நியூ இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா உள்ள என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேர் ஆஃப் இயர்போன்ஸ் இருக்கு, வயர்லெஸ். அது மட்டும் இல்லாம சார்ஜிங் கேஸ் இருக்கான், டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க, யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு. ஓகே, சரியா? என்ன கலர் இது? வந்து ஒயிட். ஓகே, சோ இது வந்து ஒயிட். வேற இதுல இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இம்போர்ட்டட் பை Vivo மொபைல், மேனுஃபேக்சர்டு பை Shenzhen Hon Audio Limited. அதெல்லாம் தான், அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுல வந்து அதனால எங்கேயுமே நீ மேட் இன் இந்தியா இல்லாட்டி அசம்பிள்ட் இன் இந்தியா எல்லாம் பார்க்க முடியாது. மற்றபடி என்ன போட்டிருக்காங்கன்னா, மாடல் வந்து XCW2 இருக்கு. ஓகேயா? இயர்போன்ஸுக்கு சார்ஜிங் கேஸ் வந்து XC2 போட்டு வச்சிருக்காங்க. ரேட்டட் பேராமீட்டர்ஸ் வந்து என்னன்னா, இன்புட். ஓகே, இன்புட் வந்து 2.5 வாட் இன்புட். அதே சமயம் அவுட்புட் வந்து 1.5 வாட் போட்டிருக்கு. மேனுஃபேக்சர் டேட் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. மேட் இன் சைனாங்கிறதையும், டிசைன்ட் பை Vivo, மேட் இன் சைனா. மூன்லைட் ஒயிட். இது டிசைன்டு பை Vivo தானே நிஜமாலே? எனக்கு தெரிஞ்சு இதை OnePlus டிசைன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து திருடி அவங்களுக்கு முன்னாடி இதை லான்ச் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம யாரனாலும் அப்படி சொல்லலாம்டா. நிஜமாவே நிறைய அந்த BBK கூட்டத்துல வித்தியாசமா ட்ரை பண்றதுன்னு பார்த்தா OnePlus தான். இல்ல தப்பு, OnePlus தான். என்ன கொஞ்சம் பலமான முட்டா போய்கிட்டு இருக்கு இந்த நாடுக்கு. அப்புறம் அந்த நாட்டுல அப்படிதான். அடுத்து டாக்குமெண்ட் இருக்கு, வாரண்டி கார்டு இருக்கு, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்கு. இது கையில எடுக்க எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே நம்ம ஏர்பாட்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு. இது கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கு. இந்த பெபிள் மாதிரி இருக்குல்ல, பெபிள் இந்த கல் இருக்குமே அந்த ஷேப்ல இருக்கு. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. யார் அது? ரியல்மியா? ஆமா ஆமா, ரியல்மில அது பீன் இல்ல, அது பீனு சாம்சங் பார்த்து அடிச்சாங்க. இது வந்து Vivo வந்து OnePlus பார்த்து அடிச்சிச்சு. கேஸ் ரைட். செம்மையா இருக்கு. அப்ப இப்படிதான் OnePlus கேஸ் இருக்குமா? செம்ம. ஆனா OnePlus கலர் வேற ஏதாவது செம்மையா இருக்கும். அந்த ப்ளூ, பிளாக், அதுக்கப்புறம் ஒயிட். அப்படியா? இதுல இந்த ப்ளூவா? இவங்கலயும் அந்த ப்ளூ இருக்கே. அந்த ப்ளூ ஓபன் பண்ணா கிரீனா இருக்கும் உள்ள. இல்ல அது ப்ளூ தான். அப்படியா? டியூல் டோன் கலர் செமையா இருந்தது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே கம்பெனில இருந்து வகை வகையா பேர் மட்டும் பண்ணிக்கிறேன். பேர் எப்படின்னு பாக்குறேன். சார்ஜிங் எப்படிப்பா? சார்ஜிங் இதுக்கு வந்து USB Type C ஆமா கேபிள் இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கீழ அந்த இதுக்கு கீழ. எஸ் போடு. இவ்வளவு பெரிய கேபிளா? நார்மலா எல்லாம் ரொம்ப குட்டியா கொடுப்பாங்கல்ல, இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. கரெக்ட் தான். இந்த டிவியோட கேபிளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். பேர் பண்றதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, அந்த பட்டன் இருக்குல்ல கீழே கொடுத்திருக்காங்க Vivo, அந்த பட்டனை லைட்டா ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்க அழுத்தினீங்கன்னா கிரீனா எரிஞ்சிட்டு இருக்க அந்த LED வந்து ஒயிட்டா மாதிரி இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ஓகே, சோ அது வந்து பேரிங்க்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமா, சோ இப்போ பேர் ஆயிடுச்சு பக்கா. சோ இப்போ கிரீன் லைட் எரியுதா? சரி, நீ காதுல எடுத்து மாட்டீங்க. நான் செக் பண்ண வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிறைய அந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இதுல இருக்குடா. எந்த மாதிரினா, அது நீ இப்போ நீ லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவ. ஓகே ஓகே கேக்குதா? வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏத்துனா தானே? இதோ நீ காதுல இருந்து எடுத்து பாரு. ஒன்னே எடு. பாஸ். நைஸ் ப்ளே ஆயிடுச்சு திருப்பியும். ஓகேயா? ஸோ ஆட்டோ ப்ளே பாஸ் இருக்கு ப்ரோஸ். அது மட்டும் இல்லாம ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு எடுக்கும்போது நல்லா இருந்தது. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? வந்து அவுட்டோர் நாய்ஸ், அதாவது டிஸ்டர்பன்ஸ். இப்போ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்களா வெளியில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது இன்னியர் டைப் கிடையாது. இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு சிலர் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒரு சிலர் வந்து இல்ல எனக்கு வந்து அந்த இன்னியர் டைப்ல இருக்கக்கூடிய அந்த சிலிகான் பட் தான் பெர்ஃபெக்ட்டா. எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? இப்போ நான் பேசுறது உனக்கு கேக்குது, அது நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காதுல இருக்கிற அந்த ஃபீலிங்கும் இல்ல, ரொம்ப லைட்டா தான் இருக்கு இல்லையா? நான் ஓவரா கத்துறேனா? கண்டிப்பா கத்துறேன், அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. மேபி இதுல ஸ்பெக்ஸ் இருக்கும். நான் அப்படியே பாட்டு கேட்டா நீ கேளு, ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஸோ அதில் தெளிவாக போட்டிருக்காங்க
டச் கண்ட்ரோல் வந்து ரொம்ப பெரிய ஏரியால இருக்கு. டச் கண்ட்ரோல் ஈஸியா அந்த ஸ்டெம்ல இருக்கு. ஸ்டெம் ஃபுல்லாவே ஃபுல்லாவே. ஆமா, ஸ்டெம் ஃபுல்லாவேனா பாதி தூரம். ஓகே, கையில எடுத்ததுக்கு அப்புறம் டச் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. வெறும் எப்போ நீ வேர் பண்ணிருக்கியோ அப்போ மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். நீ இந்த சைடுல மேல இருந்து கீழே இழுத்தனா வால்யூம் கம்மியாகுது. அதே மாதிரி கீழ இருந்து மேல தள்ளினா இன்க்ரீஸ் ஆகுது. பர்ஃபெக்ட்டா இருக்கா? பரவாயில்லையே, டச் கண்ட்ரோல் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. அந்த எப்படி சொல்றது, அந்த ஹிட் ஆர் மிஸ் இதுல இல்ல. அதெல்லாம் இல்ல, பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க, பக்காவா பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மெக்கானிசம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. கண்டுபிடிச்சது யாரு? விவோ. இந்த இடத்துல வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும். என்ன மாதிரினா, இது வந்து 6000 ரூபா ப்ரோஸ். யாருக்கு இது கண்டிப்பா தேவைன்னா, இப்ப இவன் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தருக்கு இது வந்து கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, விவோ போன் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஹை எண்ட் மாடலா இருந்தாலும் பெட்டர். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஆப் மாதிரி ஏதோ இருக்கு, நீங்க அதுல எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது வேணா நம்ம விவோ X50 ப்ரோல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வேற லெவல்ல இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்த்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஹெட்செட் நான் கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. இந்த ஹெட்செட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இதுவே வாங்காம OnePlus வேணாலும் வாங்கலாம், நல்லா இருக்கும். இந்த குசும்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இதுவே நீங்க என்ன பண்ணலாம்னா, 2000 ரூபாய்க்கான பட்ஸ் எல்லாம் இருக்குல்லடா, நம்ம இப்ப இந்த Oppo Enco Play இதெல்லாம் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், தப்பு இல்ல. Oppo Enco வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா லாக் ஆகும். அதே சமயம் அதுல நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாய்ஸ் கேன்சல் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா கரெக்டா லாக் ஆகும். ஏன்னா அது வந்து வேற வகையான ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் இருக்கு. இது வந்து காதுக்கு வெளில இப்படி வரும், அது காதுக்குள்ள அப்படியே உட்காரும். ஆமா. சோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க அதை வாங்கிக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்லணும்னா, இதுல நான் ஆடியோ குவாலிட்டி கேட்டேன், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பாஸ் வந்து உங்களுக்கு Oppo Enco அளவுக்கு இருக்காது. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா வேற. அது மறுபடியும் அந்த இன்னியர் டைப் அப்படின்னு வரும்போது அந்த டிசைனிங் டியூனிங் வேற மாதிரி பண்ணிருக்காங்க அதுல. அதனாலதான் சோ இது வந்து எப்படின்னா, ஆடியோ குவாலிட்டி ஓவராலா சூப்பரா இருக்கும். நீங்க ஃபுல் வால்யூம் கேட்டாலும் டிஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. ஆனா பேஸ் வந்து டப்புன்னு அடிக்காது. சோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். மத்தபடி இந்த சிக்னேச்சர் வந்து வேற ஏதோ ஒரு கம்பெனில பார்த்த மாதிரி இருக்கு இந்த வயர்லெஸ் இயர் செட்ல. இது எனக்கு தெரிஞ்சு போதும் தான் பேசிக்கிட்டு இருப்பான், அவனை விட்டு தெலுங்க. ஆனா இத கன்சிடர் பண்ணும்போது, ஏன்னா இப்போ இத பத்தி யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுது, ஏன்னா இதுக்கு எவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேனுவல்ல காணும். ஆமா, விவோ போனோட சேர்ந்து இந்த இயர்போனுக்கு ஓடிடி அப்டேட்ஸும் வருமா? என்ன பண்ணுவாங்களா அதுல? விவோ இயர்போன்ஸ் ஆப்னு ஒன்னு இருக்காண்டா, அந்த ஆப் நீ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா. விவோ போன்ஸ்ல யூஸ் பண்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த லெவல். சோ இந்த மாதிரியான நல்லா இருக்கு. சரி, கடைசியா நான் ரொம்ப நேரமா ஒன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். மேபி அவங்க வெப்சைட்ல இருக்கா? என்னது வெப்சைட்ல இருக்கான்னு பாப்போமா? இப்போ வந்து 5990 இருக்கிறான் போல. சூப்பர் லோ லேட்டன்சி பியூர் என்ஜாய்மெண்டா, 88 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி. அதுக்கப்புறம் இதுல வந்து 14.2 mm டிரைவர்ஸ் இருக்கு. OnePlusல வந்து 13.6 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதோட இது பெரிய டிரைவர் இது. அதுக்கப்புறம் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் அந்த சப்போர்ட் இருக்கு, ஏஏசி சப்போர்ட் இருக்கு. இன்னொரு பெரிய ட்விஸ்ட் பாரு, ப்ளூடூத் 5.2. நம்ம நார்மலா இப்ப 5.1 தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் ஈச் பட் வந்து 4.7 கிராம்ஸ் தான். இது மட்டும் இல்லாம ஜோவி வாய்ஸ் வித் ரியல் டைம் டிரான்ஸ்லேட்டர் அதுவும் இதுல இருக்கு. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் பார்த்தேன்னு சிவா, அங்க பாருங்க, நீங்க கேட்டது கிடைச்சிருச்சு. இயர்போன் லாஸ்ட் அப் டு 5.5 ஹவர்ஸ் வித் கேஸ் அப்படின்னா 27 ஹவர்ஸ். OnePlus வந்து 30 ஹவர்ஸ். OnePlus வந்து 30 ஹவர்ஸா வித் கேஸ். அப்புறம் டபுள் டேப் பண்ணீங்கன்னா வேற 4.5 ஹவர்ஸ் நீ சொன்னதா இருக்கு. 22.5 ஹவர்ஸ். அதேதான். அதுக்கப்புறம் ஈச் இயர்பட்ஸ் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 4.7 கிராம்ஸ். டோட்டலா இந்த பாக்ஸோட 45.7 கிராம்ஸ். சூப்பர். அப்புறம் ஈச் இயர்போன்ஸ் வந்து 25 mAh பேட்டரி இருக்கு. அப்புறம் டபுள் டேப் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லாட்டி ஃபோன் கால்ஸ், மியூசிக் கண்ட்ரோல், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சப்போஸ் மியூசிக் கேட்காதப்ப டபுள் டேப் பண்ணா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. பிரஸ் அண்ட் ஹோல்டுக்கு வந்து ரிஜெக்ட் கால், ஹேங் அப் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் கட் பண்றதுக்கா இருக்கட்டும் இல்லாட்டி அட்டன் பண்றதுக்கா இருக்கட்டும் அந்த மாதிரி. அப்புறம் அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட, ஐபி ரேட்டிங் இல்லையா. ஸோ நல்லாதான் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பிரீமியம் ஃபீல் வேணுமா, இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஏர்பாட்ஸ் லெவலுக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அந்த ஃபேக்டர் இங்க வருது. உங்களுக்கு வந்து ஒரு 6000க்கு இதை கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. நல்ல ட்ரை தான் விவோ சைட்ல இருந்து.
என்ன அத மறுபடியும் அதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்ப ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி வேணும், ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி வேணும்னு சொன்னவங்களுக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட். இதே இன்இயர் டைப்ல வேணும்னா கன்ஃபார்மா சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து கேலக்ஸி பட்ஸ் பிளஸ் வேற அத 10,000 ரூபாய்க்கு வந்து கேலக்ஸி பட்ஸ் பிளஸ் செம எனக்கு பாஸ் எஃபெக்ட் ரொம்ப பிடிக்கும் ப்ரோங்கிறவங்களுக்கு சோனி சூப்பரா இருக்கும். பட் 2,000 ரூபாய்க்கான ஹெட்செட்டே வந்து சாதாரண ஒர்க்குக்கு போதும். கரெக்ட் தான். ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு பெரிய ஆடியோ ஃபைல் கிடையாது. நம்ம வந்து எல்லா ஒரு டோனையும் வந்து பிரிச்சு பார்த்து ரசிக்கிறதுக்கு. அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற போனும் வந்து சாதாரணமான ஒரு போன் தான். ஏன்னா நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த பெரிய டேக் ஸ்பீக்கர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். அங்கதான் ட்விஸ்ட் சொல்லுவாங்க அவங்களே. என்ன ப்ரோ எல்டாக்ல வரப்போகுது, இது வயர்ட் ஹெட்செட்ல தான் நான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால வயர்லெஸ் வந்து இப்போதைக்கு ஓகே, அவ்வளவுதான். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேஷுவல் சாங்குக்கு அதெல்லாம் வந்து தாராளமா போதும். சொல்றேன். வேற சில இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டோட நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி அண்ட் கேமரா ஃப்ரெண்ட் ஐயா. சோ அது மட்டும் இல்ல, கடைசியா 6,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா, உங்க பாயிண்ட் என்ன, அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டுங்க, பார்க்கலாம்.